அவங்களுக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் மதிப்பு அப்படின்னுவாங்க தெரியுமா? அது முற்றிலும் உண்மை. இப்போது உதாரணத்துக்கு இந்தியர்கள் இருக்கோம். இந்தியர்கள் இந்தியாவில் இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு அதிகபட்சமான மதிப்பு. இதே வெளியூர்களுக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா, இங்கே கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் அங்கே கிடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இங்கே இருக்க வரைக்கும் தான் நீ வந்துட்டு தாழ்ந்த ஜாதி, நான் வந்துட்டு உயர்ந்த ஜாதி, நீ வந்துட்டு பணக்காரன், நான் வந்துட்டு ஏழை அப்படின்னு சொல்லி இப்படி தேவையே இல்லாமல் வேக் அப்படின்னு சொல்லி வன்மத்தை கக்கிட்டு இருக்கோம். இதே வெளியூர்களில் இருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்று, நம்ம எல்லாருமே இந்தியர்கள். நீ எவ்வளோ பெரிய ஜாதியாக வேணால் இருந்துக்கோ, மதிக்கணும்னு நினைக்கிறவன் மதிப்பான், இல்லைன்னு நினைக்கிறவன் நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான். நல்ல மதிப்போட நல்ல ஒரு பெயரோடு இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறவங்கெல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்மளுடைய சுந்தர் பிச்சை எடுத்துக்கலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த அகதிகளாக போகிறதா இருக்கட்டும், இல்லைனா திருட்டுத்தனமாக இங்கேருந்து வெளியூர்களுக்கு இடம்பெயர்ந்து போகிறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பயங்கரமாக கொடுமை செய்யப்படுறதும் கொலை செய்யப்படுறதும் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதையும் மீறி பல லட்சம் கொடுத்து உயிரை அடமானம் வச்சு ஃபாரினுக்கு நிறைய பேர் போயிட்டு தானே இருக்காங்க. என் பையன் ஃபாரினில் இருக்கான், என் பொண்ணு ஃபாரினில் இருக்கான்னு பெற்றவங்க பெருமையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஃபாரினுக்கு போனால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி திருட்டுத்தனமாக இல்லீகலாக இங்கேருந்து ஃபாரினுக்கு போன பல இந்தியர்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. டிசம்பர் 22ஆம் தேதி யூஏஇலேருந்து ஏர்பஸ் 340 அப்படிங்கிற ஒரு விமானம் 303 பயணிகளோட மத்திய அமெரிக்காவில் இருக்க நிகராகுவாவுக்கு புறப்படுது. இந்த விமானம் வந்துட்டு நடுவில் இந்த ஃபியூயல் ஃபெயில் பண்ணுறதுக்கு இல்லைனா ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது அப்படின்னா தரையிறக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த விமானம் ஃப்ரான்ஸில் இருக்க வேட்ரி விமான நிலையத்தில் தரையிறக்கப்படுது. அங்கே இருக்க ஃப்ரான்ஸ் போலீஸுக்கெல்லாம் ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, இந்த விமானத்தில் ஆழ்கடத்தல் நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதனால் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த விமான நிலையத்துக்கு போய் அங்கே இருக்க அந்த பயணிகள் எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுதே இவங்களுக்கு ஒன்று தெரிய வருது. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறதுல 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ஒரே ஃப்ளைட்டில் ஒரே சமயத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஃப்ளைட்டில் இருந்த எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. சம்திங் ஃபிஷி, ஏதோ ஒன்று இங்கே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேலும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில் இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இவங்களுக்கு இங்கேருந்து, அதாவது யூஏஇலேருந்து அந்த சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வரைக்கும் தேவையான பாஸ்போர்ட், விசா எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. ஆனால் இவங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா, இங்கேருந்து அவங்க நிகாராகுவாவுக்கு போயிட்டு அங்கே இருந்து இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பாக அமெரிக்கா இல்லைனா இந்த கனடா அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி அந்த இடம் பெயர்ந்து போகிறதா தான் இவங்களுடைய ஒரு டெஸ்டினேஷன் ஆர் இவங்களுடைய ஒரு திட்டம் இருந்திருக்கு. ஸோ விசாரணைக்கு அப்புறம் இங்கே ஹியூமன் டிராஃபிக்கிங் எதுவும் நடக்கலை, ஆள் கடத்தல் எதுவும் நடக்கலை. இவங்களே சுய விருப்பத்தோட 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த பயணிகள் எல்லாரையும் மறுபடியும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப முயற்சி பண்ணுறாங்க. அதில் 276 பேரை 3 நாள் விசாரணைக்கு அப்புறம் நேற்று காலையில் இங்கே திரும்ப அனுப்பிட்டாங்க, இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பிட்டாங்க. ஆனால் ஒரு 25 பேர் மட்டும் எங்களுக்கு இந்தியாவுக்கு திரும்ப போக வேண்டாம், நாங்கள் வேறு ஏதாவது ஒரு நாடுகளில் அகதிகளாக இருந்துக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இந்தியாவுக்கு போக வேண்டாம், அது வரைக்கும் நாங்கள் வேறு நாடுகளுக்கு போகிற வரைக்கும் ஃப்ரான்ஸில் எங்களுக்கு அடைக்கலம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதால் இப்போ அந்த 25 பேர் மட்டும் ஃப்ரான்ஸில் இருக்காங்க. இப்போது என்ன ஒரு கவலையான விஷயம் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம இந்தியாவிலே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஃபாரின் மோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால் இந்தியர்களுக்கு இடையில் இவ்வளவு பரவலாக பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது சுத்தமாக தெரியலை. புள்ளி விவரத்தின்படி பார்த்தா கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டுமே இல்லீகலாக நம்ம ஊரில் இருந்து வெளியூருக்கு போகிறவங்க அவங்களுடைய எண்ணிக்கை 5 மடங்கு அதிகமாகிருக்கு. 20,000லேருந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் நபர் வரைக்கும் சட்டவிரோதமாக நம்ம ஊர்லேருந்து வெளியூர்களுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து வெளியே போகிறாங்களே, இவங்களை வந்துட்டு 4ஆக பிரிச்சுக்கலாம். முதல் வந்துட்டு புலம்பெயர்ந்து போகிறவங்க, மைக்ரண்ட்ஸ், அதாவது வேலை வாய்ப்புக்காக வேலை தேடி வெளியூர்களுக்கு போகிறவங்க. அடுத்தது இமிக்ரெண்ட்ஸ், இந்த வெளியே போய் செட்டிலே ஆகிடுவாங்க தெரியுமா, குடியேறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க. அடுத்ததுன்னு பார்த்தா ரெஃப்யூஜிஸ், அகதிகளாக வெளியூருக்கு போகிறவங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தா அசைலம் சீக்கர்ஸ், அதாவது இந்த தஞ்சம் புகுறவங்க. இந்த மாதிரி 4 விதத்தில் நம்ம ஊரில் இருந்து மக்கள் எல்லாரும் வெளியூர்களுக்கு போய்கிட்டே இருக்காங்க. லீகலாக மட்டும் இல்லை, இல்லீகலாகவும் வெளிநாடுகளுக்கு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம நிறைய நியூஸஸ் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறவங்க, அதாவது நம்ம ஊர்லேருந்து வெளியூர்களுக்கு போகிறவங்க எந்த மாதிரியான கொடுமைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது, ஏதாவது ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி பொய்யா மற்றவங்க மேலே புகாரை போட்டு உள்ளே தூக்கி போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது.
இப்படி நடந்தும் எதனால் உயிரையே பணயம் வச்சு ஃபாரின் கண்ட்ரீஸே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆளுங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா டக்குன்னு நம்மளுடைய சொந்தக்காரங்களை வந்து பார்க்க முடியாது, பெற்றவங்களை பார்க்க முடியாது, பெற்ற குழந்தைய வந்து பார்க்க முடியாது. இவ்வளவும் இருந்து எதனால் நம்ம இந்தியாவை விட ஃபாரின் கண்ட்ரீஸே பெட்டர் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. இதை நம்மளுடைய கவர்மெண்ட் கண்டிப்பாக உற்று நோக்கணும். எதனால் நம்மளுடைய இந்தியர்கள், இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாரும் ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போகணும், ஃபாரின் மோகம் எதனால் அதிகரிக்குது அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பாக உற்று நோக்கி இதற்கான ஒரு தீர்வை கொண்டு வரணும். இப்போ இந்த இடம்பெயர்ந்து போகிறவங்களில் முக்கால்வாசி பேர் அப்படின்னு பார்த்தா பஞ்சாப், ஹரியானா அண்ட் குஜராத் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கவங்க தான். இப்போ பஞ்சாபில் இருக்கவங்க இடம்பெயர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதற்கான ஒரு காரணம் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகளில் பார்த்துருப்போம். காலிஸ்தான் பிரச்சனை இல்லையா, இதனால் பஞ்சாபில் இருக்கவங்க இடம்பெயர்ந்து போகணும், வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ இலங்கையிலேருந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அங்கே போகிறனால போக நினைக்கலாம். ஆப்கானிஸ்தான்காரங்களும் வந்துட்டு போகிறனால போக நினச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் மிச்சம் இருக்கவங்க கிட்டத்தட்ட 1,00,000 பேர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இவங்க எல்லாரும் இடம்பெயர்ந்து போகிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் எதை நினைக்கிறீங்க? எதனால் இந்தியர்கள் வந்துட்டு ஃபாரினே பெட்டர் அப்படின்னு நினச்சி ஃபாரினுக்கு போக ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கேட்டதற்கு நன்றி.